வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஜூன் 9ஆம் தேதியன்று நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிமு 411ஆம் ஆண்டில் பண்டைய கிரேக்கத்தில் எதேனியரின் இராணுவ புரட்சி வெற்றியளித்தது. சிலவர் ஆட்சி அங்கு நிறுவப்பட்டது. கிபி 68ஆம் ஆண்டில் ரோம பேரரசன் நீரோ தற்கொலை செய்து கொண்டான். ஜூலியோ கிளாடியா மரபு முடிவுக்கு வந்தது. 747ஆம் ஆண்டில் அப்பாசியரின் புரட்சியின் போது அபு முஸ்லிம் கொரசானி உமையாதுகளுக்கு எதிராக கிளர்ச்சியை ஆரம்பித்தார். 1667ஆம் ஆண்டில் இரண்டாவது ஆங்கிலேய டச்சு போரில் மெட்வே மீதான டச்சு கடற்படையின் தாக்குதல் ஆரம்பமானது. அரசு கடற்படை வரலாறு காணாத அளவு தோல்வி கண்டது. 1815ஆம் ஆண்டில் வியன்னா மாநாடு முடிவடைந்தது. புதிய ஐரோப்பிய அரசியல் நிலப்படம் மாற்றமடைந்தது. 1815ஆம் ஆண்டில் லக்சம்பர்க் பிரெஞ்சு பேரரசிடமிருந்து விடுதலையை அறிவித்தது. 1885ஆம் ஆண்டில் சீன பிரெஞ்சு போரை முடிவுக்கு கொண்டுவர தியான்சன் உடன்பாடு எட்டப்பட்டது. 1900ஆம் ஆண்டில் இந்திய தேசியவாதி பிர்சா முண்டா பிரித்தானிய சிறையில் வாந்தி பேதியினால் இறந்து போனார். 1903ஆம் ஆண்டில் அனுராதபுரத்தில் இடம்பெற்ற கலவரத்தில் கத்தோலிக்க ஆலயம் ஒன்று பௌத்தர்களினால் சேதமாக்கப்பட்டு மதகுரு தாக்கப்பட்டார். 40 பேர் கைது செய்யப்பட்டனர். 1923ஆம் ஆண்டில் பல்கேரியாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் இராணுவம் ஆட்சியை கைப்பற்றியது. 1928ஆம் ஆண்டில் ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் முதல் தடவையாக சார்லஸ் கிங்ஸ்போர்ட் ஸ்மித் வானூர்தியில் கடந்து சென்றார். 1935ஆம் ஆண்டில் வடமேற்கு சீனாவில் ஜப்பானியரின் ஆக்கிரமிப்பை சீன குடியரசு அங்கீகரித்தது. 1944ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரில் பிரான்சில் தூளி என்ற இடத்தில் 99 பொதுமக்கள் ஜெர்மானிய படையினரால் படுகொலை செய்யப்பட்டனர். 1944ஆம் ஆண்டில் இரண்டாம் உலகப் போரின் போது பின்லாந்து 1941 முதல் கைப்பற்றி வைத்திருந்த கரேலியா பகுதியினுள் சோவியத் ஒன்றியம் ஊடுருவியது. 1946ஆம் ஆண்டில் பூமிபால் அதல்யாதஸ் தாய்லாந்தின் மன்னராக முடிசூடினார். 1953ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் மாசசூசெட்ஸ் மாநிலத்தை சூறாவளி தாக்கியதில் 94 பேர் உயிர் இழந்தனர். 1959ஆம் ஆண்டில் முதலாவது அணுக்கரு ஆற்றல் ஏவுகணை நீர்மூழ்கி ஜார்ஜ் வாஷிங்டன் வெள்ளோட்டம் விடப்பட்டது. 1967ஆம் ஆண்டில் 6 நாள் போரின் போது இஸ்ரேல் சிரியாவிடமிருந்து கோலன் குன்றுகளை கைப்பற்றியது. 1972ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் தெற்கு டகோட்டாவில் பெரும் மழை காரணமாக அணை ஒன்று உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் 238 பேர் உயிர் இழந்தனர். 1999ஆம் ஆண்டில் கொசோவோ போரில் செர்பியா மொண்டேக்னோரோ நோட்டாவுடன் அமைதி உடன்பாட்டில் கையெழுத்து இட்டது. 2009ஆம் ஆண்டில் பாகிஸ்தான் பெசாவரில் உணவு விடுதி ஒன்றில் குண்டு வெடித்ததில் 17 பேர் கொல்லப்பட்டனர். 2010ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தான் கந்தகாரில் திருமண வீடொன்றில் சிறுவன் ஒருவன் தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் 40 பேர் கொல்லப்பட்டனர், 70 பேர் காயமடைந்தனர். மேலும் ஜூன் 9ஆம் நாளானது போலந்து தீவுகளில் சுவாட்சி தினமாகவும் உகாண்டா நாட்டில் தேசிய வீரர்கள் நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே.
மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.